கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. யார் எத்தனை தடவை கேட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் பாஜகவுடன் நாளைக்கு கூட்டணி கிடையாதுன்னு இப்படி பாம்பு படம் எடுத்து அப்படியே ஆட்டிக்கிட்டு இருந்தவரு இந்த தடவை பார்த்தீங்களா பேட்டியை? பாம்பு எந்திரிக்கவே இல்லை, இப்படியே படுத்துருச்சு. இந்த தடவை பேட்டி கையே மேல எந்திரிக்கல, பாம்பே எந்திரிக்கல, படுத்துருச்சு பாம்பு. நீங்க முன்னாடி ஃபுல்லா எடுத்துக்கிட்டு ஆடுமே, ஏன் ஆடல? முட்டை ரைடு அப்படி. தீபாவளிக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சசிகலா அம்மையார் 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க. ஹைலைட் இன்னொன்னு இருக்குது, ஒரு எம்எல்ஏ வேணாம்னு சொல்லியும் இவர் என்ன பண்றாரு, எல்லா எம்எல்ஏங்களுக்கும் 2 கோடி ரூபாய். தை மாசத்துல இந்த சிவி சண்முகம் ஏன்னா யாருன்னு இவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஓப்பனா ரோட்ல சத்தம் போட்டு தான் கார் ஏறி இருக்கிறார். பிஜேபி கிட்ட அடிபணிஞ்சிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், டெல்லியிலேயே பல முறை எடப்பாடி மேல இடத்துல கூப்பிட்டு நீ என்ன அங்க இருக்கிற மாநில தலைவர் ஏதோ திட்டுறியாமே, வம்புழுக்கிறியாமே, ஐயோ எஜமா நான் எதுவுமே செய்யல எஜமா, இந்த கீழே இருந்த சொட்ட பையெல்லாம் எனக்கு சீரியஸா. செந்தில் பாலாஜி சம்பாரிச்சு ஏடிஎம்கேவில் கொளிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சொல்ற மாதிரி உனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான்டா அப்படின்னு வச்சாயே ஒரு ட்விஸ்ட்ங்கிற மாதிரி இவன் திருப்பி பிஜேபி வரும்னு எதிர்பார்க்கல. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார், இப்போ இவ்வளவு நாளும் பொறுமை காத்த அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ தமிழக முதல்வர் பேசுறதான், நீங்க எப்படி உங்க பையனுக்கு என்ன தகுதி இருக்கு, நீங்க டெப்டி சிஎம் ஆக்குறீங்கன்னு சொல்லி பேசுறதா அப்படின்னு பேசுறவரு இப்ப 2025 அவருடைய மகன் மித்துவனுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்க போறாரு. அப்படிங்களா? ஆமா. கேட்டா எனக்கு ஏதாவது வாரிசு இருக்கா அப்படி இப்படின்னாரு. அதான் வருது. இப்ப 2025 ராஜ்யசபால மித்துவனை டெல்லிக்கு அனுப்புறாரு. அப்ப என்ன தகுதி அவரு டெல்லிக்கு அனுப்புறாருன்னா இப்ப யாரோட கூட்டணி? இல்ல, ராஜ்யசபா எம்பியா கொடுத்து அனுப்புறாரு. பிஜேபியோட கூட்டணி போயிருவாரு. ஓ, அவங்க அதெல்லாம் அந்த ஒத்த கருத்துடைய கட்சியோட நாங்க கூட்டணி கொடுக்குற ஒத்த கருத்து என்னது? ஒத்த கருத்து என்ன அப்படின்னா, அதாவது முதலமைச்சர் ஆகணும் அவர் தான் அப்படிங்கிறது. இப்ப நீங்க ஒரு புரிதலுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப சசிகலா டிடிவி ஓபிஎஸ்ஐ ஏன் நாளைக்கு எடப்பாடி எதுக்குறாரு அப்படின்னா, அவருடைய நாற்காலிக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. முதலமைச்சர் நாற்காலிக்கோ பொதுச் செயலாளர் நாற்காலிக்கோ. ஸோ இப்போ இவங்க வந்தா அவங்களுக்கு அந்த சீட்டு காலி ஆயிரும். அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை எதனால உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை தான் தான் 2026 முதலமைச்சர் கேண்டிடேட் அவர் தான் அப்படின்னு சொல்றப்ப, அப்ப நீங்க என்ன மறைமுகமா சொல்ல வரீங்க? அப்ப எடப்பாடி டெப்டி சிஎம்மோ இல்லை ஒன்றும் இல்லாமல் போவார், நான் தான் சிஎம்ங்கிறப்ப தான் அந்த நாற்காலி சண்டையில தான் எடப்பாடியை டைரக்டா அண்ணாமலை அடைக்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஒருமித்த கருத்து என்ன அப்படின்னா, நான் தான் சிஎம், எடப்பாடி தான் சிஎம்னு நாளைக்கு நான் ஒத்துக்கிறேன், எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க வாங்க நான் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையா இருக்குது. இன்னொன்னு அவரு இதற்கு முன்னாடி எல்லாம் எப்ப பத்திரிகையாளர்கள் நாளைக்கு பாஜகவுடன் கூட்டணி இருக்கான்னு கேட்கறப்பெல்லாம் யார் எத்தனை தடவை கேட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் பாஜகவுடன் நாளைக்கு கூட்டணி கிடையாதுன்னு இப்படி பாம்பு படம் எடுத்து அப்படியே ஆட்டிக்கிட்டு இருந்தவரு இந்த தடவை பார்த்தீங்களா பேட்டியை? பாம்பு எந்திரிக்கவே இல்லை, இப்படியே படுத்துருச்சு. நாளைக்கு ஏன் பாம்பு படுத்துச்சு சொல்லுங்க. ஜெயக்குமார் ஓப்பன் அடிக்கிறாருல்ல? இல்லையே, ஜெயக்குமார் சார் அவர் எடப்பாடியே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கிறாரு. பிரஸ் மீட்ல ஜெயக்குமார் பேசினது அவர் தனிப்பட்ட முறையான கருத்து, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் பேச சொல்லுவார் ஜெயக்குமார். ஜெயக்குமார் மட்டும் இல்ல, ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, சிவி சண்முகம், ஜெயக்குமார், இது 4 பேர் இவருக்கு இந்த வாய்க்கு வேலை பார்க்குற கூலிப்படை. இவர் தான் கூப்பிட்டு நாளைக்கு இதை பேச சொல்லி சொல்லுவாரு. இவர் சொல்றதா அவங்க பேசுவாங்க. இது டெல்லியிலேயே பல முறை எடப்பாடி மேல இடத்துல கூப்பிட்டு நீ என்ன அங்க இருக்கிற மாநில தலைவர் ஏதோ திட்டுறியாமே, வம்புழுக்கிறியாமே, ஐயோ எஜமா நான் எதுவுமே செய்யல எஜமா, இந்த கீழே இருந்த சொட்ட பையெல்லாம் எனக்கு சீரியஸா. அவர் நாளைக்கு இவரை திட்டுறப்பயே இப்படி சொல்லிதான் நாளைக்கு மேல இடத்துலலாம் தமிழ், ஏன்னா இந்த முக்கியமான ஆட்கள் பேசுறப்ப இங்க தமிழ் பேசுவாங்க. பிஎல் சந்தோஷம்னு சொல்றோம்ல, ஆமா, அவருக்கு எல்லா லாங்குவேஜும் பேசுவாரு. மலையாளம் பேசுவாரு, கன்னடம் பேசுவாரு, தமிழ் பேசுவாரு, அவருக்கு எல்லாமே புரியும். அவர் சீரியஸா இவங்க எல்லாத்தையும் என்னைய மீறி செஞ்சு விட்டாங்க, இவங்களா செஞ்சுட்டாங்க, எனக்கு தெரியாதுன்றவாரு. அதனாலதான் அண்ணாமலை ஒரு இடத்துல உன்னை கீழே இருக்கிறவன் உன்னை மீறி பேசுறானா, அப்போ உன் கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாரு.
சரி ஜெயக்குமார் ஏன் சொல்லணும், நீ சொல்ல வேண்டியதானே, இவ்வளவு நாள் நீ தானே சொன்ன. அதே அன்னைக்கு தான் ஜெயக்குமார் பேட்டி கொடுக்குறாரு. அப்ப இவர் வந்து என்ன சொல்லியிருக்கணும், ஒரு காலம் பிஜேபியோட கூட்டணி சொல்ல முடியாது. கரெக்ட். இப்ப அவர் என்ன சொல்றாரு, யார் வந்தாலும் கூட்டணி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது பத்திரிகையாளர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா கேள்வி கேட்டுட்டாராம். என்னடா டெக்னிக்கல்னு கேட்டா, பாமகவையும் பாஜகவையும் ஒன்னா சேர்த்து சொல்லிட்டாராம். நாளைக்கு அவங்க வந்தா சேர்த்துக்குவீங்களா அப்படின்னா, உனக்கு இப்ப என்ன, நாளைக்கு ஒரே வார்த்தையில பாஜகவை தவிர வேற எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் கூட்டணிக்கு சேர்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்றதை தவிர உனக்கு என்ன இருக்குது, சொல்லிட்டு போலாம்ல ஈஸியா. நாளைக்கு இல்ல எந்த, நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்க பல தடவைகள் பத்திரிகையாளர்கள் கேட்டாலும் சரி, எங்கள் கட்சியில் எந்த குழப்பமும் இல்லை, எந்த சூழ்நிலையும், அதுவும் முக்கியமா 2026 பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு பாம்பு படம் எடுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்த பாம்பு இப்ப ஏன் பாம்பு படுத்து, நீங்க இந்த தடவை உண்மையிலே பாருங்க, இந்த தடவை பேட்டி கையே வேலை எந்திரிக்கல, பாம்பே எந்திரிக்கல, படுத்துருச்சு பாம்பு. நீங்க முன்னாடி ஃபுல்லா எடுத்துக்கிட்டு ஆடுமே, ஏன் ஆடல, விட்ட ரைடு அப்படி. இந்த 3 நாளைக்கு முன்னாடி விட்டாங்கல்ல இன்கம் டாக்ஸ் ரைடு, எல்லாம் இவரோட பினாமிங்க வீடு. இப்ப சென்னையிலே 12 இடத்துக்கு போச்சு. நாளைக்கு அவர் சேலத்துல இளங்கோன்னு சொல்லி அதிமுகவோட மாவட்ட செயலாளர், நீங்க CV சண்முகம், தங்கமணி, இவங்க 2 பேர் தான் இவருடைய லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். எடப்பாடி முழுமையாக நம்பக்கூடியது இவங்க 2 பேர்த்த மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நீங்க இவங்க 2 பேருமே இவருக்கு எதிராயிட்டாங்க. அதனால அவர்னால அதை நம்பவே முடியல, எதிர்பார்க்கவும் இல்லை. அவர் இப்ப முழுமையா யாரையுமே நம்ப முடியாத சூழ்நிலை இருந்தப்ப அவரை நம்பிக்கைக்குரிய ஒரே ஆளா இருந்தது யாருன்னா சேலம் மாவட்ட செயலர் இளங்கோ. அவருக்கும் அடி, எல்லா காலேஜுக்கும் ரைடு, அவர் வீட்டுக்கு ரைடு. இங்கே சென்னையிலே 12 இடங்கள் எல்லாமே அவங்க பினாமி, எடப்பாடியோட பினாமிங்களுக்கு அடி. சரி எல்லா இதுலயும் போட்டுதீங்களே, எதுக்கு ரைடு வந்தோம்? இப்ப மணல் குவாரிக்கு சொல்லலாம், ஒரு நாளைக்கு 150 லாரி தான் மண் எடுக்கணும், ஆனா 1000 லாரி எடுக்கிறாங்க, இல்ல அளவை மீறி மண்ணை நோண்டுறாங்க, இல்ல நாளைக்கு இதனால் கருப்பு பணங்கள் நாளைக்கு நிறைய புழங்குது, அரசியல்வாதிகளுக்கு திமுகவுக்கு இதுதான் பெரிய சோர்ஸ் ஃபண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றதுனால இறங்குனீங்கல்ல. இப்ப இந்த இடத்துக்குலாம் ரைடு இறங்குனதுக்கு எதனா காரணத்துக்கு இறங்குனீங்க சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி அங்க விசாரணைக்கோ ரைடுக்கோ போனதுக்கு அப்புறம் என்ன கைப்பற்றப்பட்டுச்சு சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாளைக்கு செந்தில் பாலாஜி வீட்டுல என்ன மாட்டுச்சு, இவங்க வீட்டுல என்ன மாட்டுச்சு அப்படின்லாம் கேட்கறவங்க, இந்த ரைடுங்கிறதே நாளைக்கு இன்னைக்கு எல்லாமே அமைதி ஆயிட்டீங்கல்ல, யாருமே நாளைக்கு எந்த பத்திரிகையாளரும் கேள்வி கேட்கல. இது எதுக்கு அப்படின்னா, இங்க விழுந்த அடி. எதுக்கு விழுந்த அடினா, தீபாவளிக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சசிகலா அம்மையார் 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க. தீபாவளி பரிசா? ஆமா. ஹைலைட் இன்னொன்னு இருக்குது, ஒரு எம்எல்ஏ வேணாம்னு சொல்லியான், எல்லாம் வாங்கிட்டான். 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. மாவட்ட செயலர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. எதுக்கு சார் இப்ப 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்? ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, கையில எடுக்கிறாங்க. அதாவது போகாதப்பா, சிம்பிள் லாஜிக். பணம் வாங்க மாட்டேன்னு சொல்றவன் நம்ம கிட்ட வரமாட்டான்னு அர்த்தம், வாங்கிக்கிறாங்கிறவன் நாளைக்கு நீங்க எப்ப சொன்னாலும் சின்னம்மா நான் உங்க காலில் வந்து விழுந்துருவேன்னு சொல்றான்னு அர்த்தம். அப்ப அது ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்குறாங்க. இப்ப இது கொடுக்க போக தான் இவர் என்ன பண்றாரு, எல்லா எம்எல்ஏங்களுக்கும் 2 கோடி ரூபாய் எடப்பாடி, மாவட்ட செயலாளர்களுக்கு 75 லட்சம் ரூபாய், மூத்த மாவட்ட செயலாளருக்கு 1 கோடி ரூபாய். அதிகமா அந்த எம்எல்ஏக்களுக்குள்ளேயே 2 கோடி ரூபாய் கொடுத்தால திண்டுக்கல் சீனிவாசனுக்கு மட்டுமே 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. மத்த எல்லாத்துக்குமே 2 ரூபா தான். என்ன காரணம் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அது தெரியல, முன்னாடி மந்திரியா இருந்ததுனால எதுவும் சீனியாரிட்டி ஃபேக்டரா இல்ல எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் அவருக்கு மட்டும் 3 ரூபா கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாத்துக்கும் 2 ரூபா. இப்ப இந்த பணம் ரெடி பண்ணதெல்லாம் இந்த ரைடு ஏறின இடத்துக்கு. இப்ப இவங்க இங்க இருந்து தான் பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது எல்லா எம்எல்ஏங்களுக்கும். இன்கம் டாக்ஸ் நீ எப்படி தெரியாம இருக்கும்? இப்ப SP வேலுமணி சின்னம்மாவை சீண்டி விட்டு எல்லா எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளரும் கையில் எடுக்கிறதுக்கு பணத்தை கொடுக்குறாரு. நீங்க அதை கவுண்டர் பார்ட் எடுக்கிறதுக்கு இங்க யாரை வச்சு பணம் கொடுக்குற. அப்ப இதெல்லாம் தான் சோர்ஸ் இருறா அடிக்கிறேன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. அதாவது ஒருவேளை பொறி வச்சிருப்பாங்க போல, கண்டிப்பா வேணும்னா கொடுக்க வரப்பதான் இவன் எங்க இருந்து எடுக்கிறான்னு தெரியுங்கிறதுக்காக பண்ண போக மாட்டிக்கிட்டா. அப்படி அடி ஏறின இடத்துலலாம் பணம் சீஸ் பண்ணோன்னே பம்பிட்டாரு. இதுக்கு மேல வேற வழி இல்லை, நம்மளை அடிச்சு. இவர் என்ன பிளான் பண்ணாருன்னா, கடந்த தேர்தலில் பாஜக தோத்துரும், மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும், அதனால போடா நீ கூட்டணி இல்லைன்னு அண்ணாமலையை சொல்லி கழட்டி விட்டு, நாளைக்கு ஒரு சூழ்நிலையில மெதுவாக சுனிலை வச்சு ராகுல் காந்தி கிட்ட தீமை போட்டு அப்படியே நம்ம. ஏன்னா இப்போ உங்களுக்கு சிம்பிள் லாஜிக், பிஜேபிக்கு போனா அவங்க நீ எடுபடாத எடப்பாடின்ட்டாங்க. ஆமா, நீ நாளைக்கு 11 தேர்தல் தோத்துட்ட, உன்னைய நம்பி நான் என்னென்னமோ செஞ்சு கொடுத்தேன், 4 வருஷம் நீ ஆட்சி நடத்துறதுக்கு மத்திய அரசாங்கத்தினால் இவ்வளவு செல்வாக்க பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு பண்ணி கொடுத்தாங்க. உனக்கு தனி பெரும்பான்மை இல்ல, உனக்காக கவர்னரை மாத்தினாங்க. திமுக மீட்டு கொடுத்தாங்க, எத்தனையோ தடவை நாளைக்கு வாக்கெடுப்பு நடத்த சொல்லி திமுக பிரச்சனை பண்ணதையும் மீறி உனக்கு மெஜாரிட்டியே இல்லாம இருந்தப்ப பண்ணி கொடுத்தாங்க. டிடிவி தினகரன் பின்னாடி போன 18 எம்எல்ஏவையும் உடனே கட்சி தாவல் சட்டத்தில் உச்சநீதிமன்றம் பதவி நீக்கம் பண்ணுது. அடுத்த மாசமே தேர்தல் ஆணையம் அதை வேக்கண்ட் ஆக்குது. உடனே அதுக்கு இடைத்தேர்தல் வைக்குது, அதுலேயும் ஆட்களை ஜெயிக்க வைக்குது.
உனக்கு கொஞ்சமா நெஞ்சமா அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. சின்னத்தை மீட்டு கொடுத்ததா இருக்கட்டும், கட்சியை மீட்டு கொடுத்ததா இருக்கட்டும், ஓபிஎஸ் இது வரைக்கும் ஆண்ட திராவிட கட்சி முதல்வர்கள் இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. யாருக்குமே கிடையாது. அவனுக்கு அவ்வளவு தூரம் செஞ்சு கொடுத்தோம், நீ எதுக்குமே உரப்படல. இப்ப நீ பிஜேபி என்ன சொல்லுது, நீ எல்லாத்தையும் ஒன்றிணைச்சாதான் கட்சி வலுவாகும், அதனால நீ எல்லாத்தையும் சேர்த்துக்க அப்படிங்கிறப்ப இப்ப இதுல என்ன ஆயிடுது, பிஜேபி கூட இருந்தா நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கணுங்கிற சூழ்நிலை ஆகுது. எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டா எவனாவது என் இடத்த காலி பண்ணிடுவான். கண்டிப்பா. ஆனா இப்ப காங்கிரஸுக்கு போயிட்டேன் அப்படின்னா அவங்க நாளைக்கு சோனியா காந்தியோ இல்ல ராகுல் காந்தியோ நாளைக்கு டிடிவியோ சசிகலாவையோ சேர்த்துக்கன்னு சொல்ல போறது இல்ல. அவங்க நாளைக்கு நான் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறப்ப அவங்க எடப்பாடி தான் நாளைக்கு பாஸுங்குவாங்க. அப்ப எனக்கு நான் ஒற்றை பாஸ் ஆயிடுறேன், இவங்க யாரையும் சேர்த்துக்க வேணாம்னு சொல்ற ஒரு தலைமைக்கு போயிடுறேன். அதனால அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போனா அவங்க அடைக்கலத்துல இருந்து நான் வாழ்க்கையை தள்ளிடுவேன்ட்டு பிளான் பண்ணிட்டு தான் அண்ணாமலையை காரணம் காட்டி பிஜேபி வேணான்னது. இந்த மாதிரி சொல்ற மாதிரி உனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான்டா அப்படின்னு வச்சாயே ஒரு ட்விஸ்ட்ங்கிற மாதிரி இவன் திருப்பி பிஜேபி வரும்னு எதிர்பார்க்கல. இந்த மாதிரி சொல்ற மாதிரி என்னையவா வேணாங்கிற என்ன வாங்கிக்க அப்படின்னு நம்மனு இப்பதான் ஒரு மத அடி ஆரம்பிச்சதுக்கே பாம்பு. அதனாலதான் ஓபிஎஸ் ஸ்ட்ராங்கா இருக்காரு பிஜேபி விட்டு நகராம. அவருக்கு நல்ல இல்ல ஓபிஎஸ்க்கு நல்ல சப்போர்ட் மேல. அவங்க எந்த சூழ்நிலையிலையும் வந்து மோடி வந்து ஓபிஎஸ் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்க நாளைக்கு திரும்பி எடப்பாடி பணிஞ்சாலும் கூட யாரை விடுறாங்களோ இல்ல டிடிவியை கூட கை விட்டுருவாங்க. சசிகலா சப்ஜெக்ட்லேயே கிடையாது, பிஜேபியோட சப்ஜெக்ட்ல சசிகலா கிடையாதுங்க. டிடிவி வந்து எடப்பாடி கூட சமரசமா போக மாட்டாரு, அவரும் ஒத்துக்க மாட்டாரு. ஓபிஎஸ் ஆனா கண்டிப்பா சேர்த்துக்க வச்சுருவாங்க, மறுபடியும் ஏடிஎம்கேக்குள்ளார கொண்டுட்டு வந்துருவாங்க. எடப்பாடி நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையா விட்டாங்க. அந்த சமயத்துல வேற வழி இல்லைல்ல. இப்ப இவருக்காக இல்லாம நாளைக்கு நீங்க எலெக்ஷன்ல சீட்டே கொடுக்காம வைக்க முடியாது. நாளைக்கு ஒண்ணு மகனுக்கு கொடுத்தாலும் மகன் தோத்துட்டா அப்பாவுக்கு அஃபெக்ட் ஆயிரும். அதனால வேற வழி இல்லாம சிச்சுவேஷன் அவரு கொஞ்சம் தெளிவு இல்லாம இருந்துட்டாருங்க. அண்ணாமலை நிறைய மிஸ்கைட் பண்ணி விட்டாரு. நாளைக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, சுயேட்சை சின்னத்துல நில்லுங்க, இல்லை பையனை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். அது இல்லாமல் தேவையில்லாமல் அவரை இழுத்து விட்டது. அது மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அவர் தேனியில் அவர் பையன் எம்பியா இருந்தால் அங்கே போய் நாளைக்கு உண்மையிலேயே டிடிவி தினகரன் சிவகங்கையில் தான் வேலை பார்த்தாரு. ஆமாம், அவர் சிவகங்கையில் நின்றுருந்தீங்கன்னா சூப்பராக ஜெயிச்சிருப்பாரு. இந்த தேவநாதன் யாதவ கூப்பிட்டு சிவகங்கை கேட்டான்னு சொல்லி அவன் ஒருத்தனுக்காக சிவகங்கை கேட்ட டிடிவியை தூக்கி தேனியில் போட்டு, தேனியில் இருந்த ராம்நாடு போட்டு, முஸ்லீம் ஏரியா ராம்நாடு, நாளைக்கு அங்கே கண்டிப்பாக பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும். தேவையில்லாமல் ஓபிஎஸ்ஸை போய் காவு கொடுத்த கதையாக தான் வச்சாங்க. ஆனால் என்கிட்ட பல தடவை அண்ணாமலை வந்து இதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும் சொன்னதில் ஒரு நாளும் ஓபிஎஸோட தொகுதி அவர் சொன்னதே கிடையாது. ஏன்னா அவருக்கே நல்லா தெரியும் அவங்களுக்கு சோழிய முடிக்கணும்னு தான் வச்சிருப்பாங்க போல அந்த இடத்துல தொகுதி கொடுத்ததே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 26 எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி போகணும். அப்படி இல்லைன்னா எடப்பாடியை வெளியில தள்ளிட்டு நாளைக்கு மற்றவர்கள் கையில் கட்சி எடுக்கணும். இதுதான் மேல இடத்துல கொடுத்த அஜெண்டா. இப்போ ஒரு மாசத்துக்கு தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலத்துல எடப்பாடியோட வீட்டில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், தங்கமணி எல்லாரும் சந்திச்சிருக்காங்க. அப்போ வந்து எடப்பாடி வந்து எஸ்பி வேலுமணிகிட்ட சொல்லியிருக்காரு, தம்பி நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன், என்னை நம்புங்க, பொறுமையா இருங்க, 26ல நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம், மிகப்பெரிய கூட்டணி அமைக்கிறோம், நான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன், என்னை நம்பி இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, என் கூட நீங்களாம் நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வெளியில வந்தவர் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணிட்ட இந்த ஆள் பேசுறதுக்கெல்லாம் நான் நாளைக்கு கட்டுப்பட மாட்டேன், நான் டிசம்பர் வரைக்கும் தான் நான் பொறுமையா இருப்பேன், தை மாசத்துல இந்த சிவி சண்முகம் ஏன்னா யாருன்னு இவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஓப்பனா ரோட்ல சத்தம் போட்டு தான் கார் ஏறி இருக்கிறாரு. ஓப்பனா சத்தம் சூடுபட்டு இல்ல, அதாவது என்னன்னா பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக டிசம்பருக்கு அப்புறம் தை மாசத்தில் வெடிக்கும். எடப்பாடியோட சீட்டு அதிமுகக்குள்ளார பிரச்சனை இருக்கிறது உண்மை சார். இப்ப சிவி சண்முகம் யாரை சார் எதிர்பார்க்கிறாரு? சசிகலா தான் சார். பிரச்சனை என்னன்னா சிம்பிளா சொல்லிடுறேனே, இவரு தான் சிஎம்ஆ இருந்தவர், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மற்ற அமைச்சர்கள் எல்லாத்தையுமே முன்னாடி எல்லாம் ஜெயலலிதா இருக்கிறப்ப கப்பம் கட்டணும். ஆமா, நீங்க அதாவது எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு அந்த அம்மா அளவுகோல் வச்சிருக்கோம். அளவு மீறி சம்பாதிச்சீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு இலாக்காவை தூக்கி மாட்டிட்டு உங்களுக்கு டம்மி இலாக்கா கொடுக்கும், இல்ல இலாக்கா இல்லாத மந்திரி ஆக்கிரும், இல்ல மந்திரியாவே எடுத்துரும். இவ்வளவுதான் நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கோம். ஒரு புரிதலுக்கு சொல்றேன்னா, ஒரு அமைச்சர் பேர் சொல்ல விரும்பல, அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பக்கத்து எதிர்ச்சியா அங்கே ஏதோ கரும்பு ஆலை திறந்து வைக்க போறாங்க, ஏதோ ஆராய்ச்சி மையத்தை. அது ஒரு கிராமம். போறப்ப அவர் எங்க இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு இதாங்க என் வீடுங்கிறாங்க. பார்த்தா குடிசை வீடு, மேலே மட்டும் ஒரு 2 ரூபா ஓடு போட்டிருக்கு, மீதி எல்லாம் குடிசை பேச்சப் பண்ணி. இதுவா அப்படின்னோன்னா பூர்வீக வீடா இல்லை இங்கேயே தான் இருக்கீங்களான்னு. இங்கேயே தான் இருக்கிறேன், இதுதான் அது ஊருக்குள்ளார இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. இந்த அம்மா சென்னைக்கு வந்த அடுத்த நாள் அவங்கள வந்து இதாக்கிடுறாங்க, மினிஸ்டர் ஆக்கிடுறாங்க. இவர் மந்திரி ஆனவொடனே கொஞ்சம் அந்த வீட்டை இடிச்சுட்டு கொஞ்சம் நல்ல வீடா தரம் உயர்த்திட்டு இதாயிடுறாரு.
நல்ல வீடு கட்டிடுற தகவல் உங்களுக்கு வந்துருச்சு வீடு கட்டிட்டாருன்னு. அடுத்த ஒரு வாரத்திலேயே மினிஸ்டர் வேற ஆளுக்கு மத்தியாச்சு. எதுக்கு அப்படின்னா எல்லாரும் சொன்னாங்க இவன் கொஞ்சம் பாரு உடனே வேற மாதிரி லிஃப்ட் ஆயிட்டான்னோன்னா தேவையில்லாம அந்த அம்மா எடுத்துருச்சு பாருன்னு. அந்த அம்மா அவனுக்கு கொடுத்ததை சம்பாதிக்கதான் அவன் அந்த வீட்டுல குடிசை வீட்டுல இருந்து ஒரு நல்ல வீட்டுக்கு மாறணுங்கிறதுக்கு அதை மாறிட்டான்னோட மந்திரி எடுத்துருச்சு. முடிஞ்சிருச்சு. உனக்கு எதுக்கு கொடுத்த அவ்வளவுதான். அதை பிடிச்சியா கொடுத்துரு. அங்க நீங்க 100% சம்பாதித்தால் 90% கப்பம் கட்டி ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு அஜெண்டா இவ்வளோ மாசம் சசிகலாமாலாம் சொல்லிடுவாங்களாம் மாசம் 200 கோடி ரூபா கொண்டாந்து கொடுத்துடணும் அப்படின்னாங்கன்னா அவங்க அதுக்கு மேலே நீ என்ன சம்பாதிக்கிறியோ உன் திறமை. செந்தில் பாலாஜி சம்பாரிச்சு ஏடிஎம்கேவில் கொளிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப இளவரசி அவங்களோட ரொம்ப க்ளோஸ். அதனால அவரை கணக்கு கேட்டதே கிடையாது. இன்னொன்னா அவரை ரொம்ப ப்ரெஷர் பண்ணதும் கிடையாது. அவரு விட்டு ஆட்டி எடுத்தாலும் அவங்க நாளைக்கு சொல்ற வேலையை செய்யறாருன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் மேட்டர். ஆனால் இந்த கிரைட்டீரியால இப்ப இந்த அம்மா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி என்ன செஞ்சிடறாரு, இந்த அமைச்சர்கள் தன்னை விட்டு போகாம இருந்தா போதுங்கிறதுக்காக நீ என்ன சம்பாதிக்கிற அதை நீ எடுத்துக்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன், ஆனா என்னை விட்டு போயிடாத, உனக்கு ஃப்ரீ அக்சஸ் கொடுக்குறேன், உனக்கு கடைசி வரைக்கும் கவர்மெண்ட்டை வந்து டிசால்வ் ஆக விடக்கூடாது, உனக்கு மந்திரியை எடுக்க மாட்டேன், 4 வருஷம் நீ இதே இலாக்காளரு, யாரையும் நான் இலாக்கா மாற்ற மாட்டேன், மந்திரியை விட்டு எடுக்க மாட்டேன், நீ எனக்கு ₹1 பணம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் டீலே பேசுறாரு. ஆனால் முதலமைச்சருங்கிறதுனால அந்த இலாக்கா அமைச்சர் கையெழுத்து போட்டாலும் நாளைக்கு அங்க ஒரு பெரிய தொகை போய்கிட்டே இருக்கும் மறைமுகமா. ஆமா. சோ அதிகமா சம்பாரிச்சது எடப்பாடி தான். ஓ. ஆனா இப்ப என்னன்னா பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இப்ப மாநாடு போடணும், இல்ல இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு எம்எல்ஏங்களுக்கு பணம் கொடுக்கணும், இல்ல தேர்தல் சமயத்துல பணம் செலவு பண்ணணும்னா இவர் என்ன செய்யறாருன்னா எங்க எவன் சம்பாரிச்சானா அந்த மந்திரி நீப்பாரு அங்கிட்டு போனா எஸ்பி வேலுமணி இருப்பாரு, போனா ஆர்பி உறுதியபுரமா இருப்பாரு, இங்கே சிவி சண்முகத்தை பாரு, அங்கிட்டு போனா செல்லூர் ராஜா பாரு, இப்படியே தங்கமணியை பாரு, இப்படியே உருட்டி விடுறாரு. இப்ப இவங்க எல்லாமே எங்க கிட்ட காசு இல்ல. இப்ப ஜெயா டிவியை வந்து சசிகலாமா எடுத்துடுறாங்க, இவங்க கட்சிக்கு ஒரு சேனல் வேணுங்கிறாங்க. ஆமா. இந்த பணத்தை இப்ப யாரு ரெடி பண்ணதுன்னா சிவி சண்முகம், நியூஸ் ஜேவோட ஒரிஜினல் ஓனர் அவரு தான் அந்த சேட்டலைட் சேனல் ஓனர். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் அங்கங்கே இப்போ மாநாடு போட்டிங்களா 5 லட்சம் பேரை கூப்பிட்டு மதுரையில், அது ஃபுல்லாக ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு செலவு. எங்கே போனாலும் இப்போ பசுமன் தேவ ஜெயந்திக்கு போனால் அங்கிட்ட செலவு பண்ணுமா, அவங்கள விட்டுரு, இவங்கள பாரு, திண்டுக்கல் சீனிவாசன்டா கூட இவங்கள கூடன்னு யாரும் இதுக்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. நாளைக்கு எதா இருந்தாலும் இவர் எடுக்கவே மாட்டேறாரு. அவங்களுக்கு என்ன கோவம்னா இவர் எடுக்கவே மாட்டேறாரு, எல்லாத்தையும் எங்களே செலவு பண்ண சொல்கிறாருங்கிற கடுப்பில் இருக்கிறாங்க. அதுக்காக சசிகலாட்ட சரண்டர் ஆகுறாங்க. இப்ப 26லயும் இவர் என்ன சொல்றாராம், நாளைக்கு என்கிட்டலாம் காசு இல்லாதனால எல்லாரும் அங்கங்க நாளைக்கு எதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்கிறாராம். இதுதான் கன்ஃபார்மா பிரிவு கன்ஃபார்ம் தான் இல்ல, இதுதான் பிரச்சனை. இவர் எதுவுமே விட்டமின் எடுக்க மாட்டேங்கிறாரு, இவர் எல்லா இடத்தையும் எங்களே செய்ய சொல்றாரு, அதனால எங்களால முடியாது. இன்னொன்னு இவர் சேஃப் ஆகிக்கிறாரு, இவரை மட்டும் காப்பாத்திக்கிறாரு. இப்ப மேலேயுமே பிரச்சனை என்னன்னா ரைடு போனாலும் நீங்க இப்ப விஜயபாஸ்கர் பிடிக்கிறீங்களா பிடிச்சிக்கங்க, குட்கா வழக்கு ஸ்பீடப் பண்றீங்களா பண்ணிக்கங்க, என்னைய தொடாதீங்கன்னு இவரை மட்டும் சேஃப் ஆக்கிக்கிறாரு, மற்றவங்க எல்லாத்தையும் காவு கொடுக்குறாரு, இவரும் பணம் செலவு பண்ண மாட்டேறாரு, தான் இடத்தையும் பிடிச்சிக்கிறாரு. அதனால இவர் ஜெயிக்கவும் மாட்டேங்கிறாரு. ஆட்சி அதிகாரம் போயிடுச்சு, கட்சி உடஞ்சி போயிடுச்சுன்னா இதுக்கு மேல நம்ம என்ன செய்யறது? அப்ப நம்ம வாழணும்னா கட்சி நல்லா இருக்கணும், அதிகாரத்துக்கு வந்தாதான் நம்மளால வாழ முடியும், இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நம்மளால அதிகாரத்துக்கு வர முடியாதுன்னு இவருக்கு நம்பிக்கையா இருந்தவர்களே சசிகலாட்ட போயிட்டு நீங்க வந்தாதான் சரி பண்ண முடியும். இப்ப டெல்லியோட கவனமும் எப்படி ஆயிடுச்சு, ரைட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கட்சி ஸ்ட்ராங் ஆகணும் தான். நான் இப்ப விஜய் பின்னாடியும் ஏடிஎம்கே இருக்கிறது உண்மை. ஆனா அவங்க இப்ப 26லயே ஆட்சியை பிடிக்க முடியாது விஜயை வச்சு. அப்ப 26ல் பிஜேபி சும்மா இருக்குமா? 31ல விஜய் வர வரைக்கும் அவங்க உயிர்ப்போட இருக்கணும்ல. இங்க அந்த 26க்கு தேவை இப்ப எடப்பாடி. அதுக்கு இந்த பாம்பை கொஞ்சம் அமுக்கி தலையில தட்டி இப்ப கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவர் என்ன சார் இல்ல அதுக்குள்ள இப்ப அந்த 2026 தேர்தலுக்குள்ள திரும்ப எடப்பாடி தலைமை ஏத்துக்குவாங்களா, இப்படி அதுக்குள்ள உடஞ்சிருமா? எடப்பாடி வந்து இப்ப பிஜேபியோட ஓகே அப்படின்ட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க சில டிமாண்ட்ஸ் வைப்பாங்க. இப்ப ஏற்கனவே உடஞ்சது எதுனால அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்துக்க, ஓபிஎஸ் சரி, டிடிவி சரி. ஏன்னா அண்ணாமலை ஃபுல்லா டிடிவியை டெல்லியில பயங்கரமா பூஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க சமீபத்துல கூட பாத்துக்கலாம், பிரதமர் பதவி ஏற்புல கூட கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து உண்மையிலேயே பெரிய பெரிய லெவல்ல ஜெயிச்ச தலைவர்கள் கேட்டகரியில டிடிவியும் உட்கார்ந்துருப்பாரு. ஆமா. அதனால டிடிவிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் மேல கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. டிடிவி தினகரனை அவங்க தான் சொல்றாங்கல்ல சார், சசிகலா வந்து அவங்க லிஸ்ட்லயே கிடையாது பிஜேபியை பொறுத்த வரைக்கும். ஆனா வந்து டிடிவி இப்ப பிஜேபி கூட யார் யார் அலைன்ஸ்ல இருந்தாங்களோ, பாமகவா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், அவங்க ஏசி சண்முகமா இருக்கட்டும், ஐஜேகே பாரிவேந்தரா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே எடப்பாடி அனுசரிச்சு ஏத்துக்கணும். நாளைக்கு டெல்லி கட்டாயப்படுத்தும். இதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா விட்டுருவாங்க. இப்பதான் பயந்துட்டாரு, இல்லன்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசினவர் தான் படுத்துட்டாரு பாம்பு. அதுக்கப்புறமேல இதுக்கு மேல சமயத்துல பாத்துக்கலான்ட்டாரு.
இதுக்குமே ஜெயக்குமார் சொல்றதுனால அவர் என்ன செய்யாம இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு அடுத்த நிமிஷம் இந்த அண்ணாமலைக்கும் நடிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. எடப்பாடியை பார்த்தோன்னே அண்ணா 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 வணக்கங்கண்ணா வணக்கண்ணாங்கன்றாரு. எடப்பாடி டக்குன்னு ஏன் தம்பின்னு தோலை தட்டி கொடுத்துட்டு போயிடுவாரு. அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை. ஏன்னா அண்ணாமலை கிட்ட சொன்ன வார்த்தை, எந்த சூழ்நிலையிலையும் ஏடிஎம்கேவை நீ அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னதுக்கு தான் அவர் கேட்டிருக்காரு. ஏங்க திமுகவையும் விமர்சனம் பண்ணாதாங்கிறீங்க, ஏடிஎம்கேவையும் விமர்சனம் பண்ணாதீங்கிறீங்க, அப்புறம் நான் எப்படி அரசியல் பண்றதுன்னு நீ திமுக திட்டணும்னா திட்டிக்க, ஆனால் இந்த ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொள்கை ரீதியாக இல்லை அவங்க ஏதாவது செய்கிற தவறுக்கு கண்டிக்கிறதோ அறிக்கை விடுறதோ அது மாதிரி செஞ்சுக்க. ஆனால் ஏடிஎம்கே பற்றி நீ பேசவே கூடாதுன்ட்டாங்க. அதுக்கு தான் இப்போ லண்டனில் அவர் பேசினப்ப விஜயோடைய வருகையினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி சுத்தமாக அழிஞ்சு போக போது, வரக்கூடிய 2026 தேர்தலில் 12% கீழே வாக்கு வாங்குவோம், அது ஆனால் எந்த கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாருல, அது ஏடிஎம்கே தான். ஆனா அது பேரை சொல்லாம சொல்றாரு. அது எதுக்கான தனித்து நின்னீங்கன்னா இதுதான் உங்க கதி அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. பிஜேபியோட தமிழிசை சவுந்தரராஜன் அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது பிஜேபியில வானதி, எச் ராஜா, நயினார் நாகேந்திரன், தமிழிசை இவங்க எல்லாருக்குமே ஏடிஎம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணுங்கிறது தான் ஆசை. இப்போ இதுங்க எல்லாம் நாளைக்கு 29 MP வரைக்கும் தாங்குமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால இதுங்க எல்லாமே திரும்பி இந்த கேஸுங்கெல்லாம் 26ல் எம்எல்ஏக்கு நிற்கணும்னு ஆசைப்படுதுங்க. அது ஏடிஎம்கே கூட இருந்தாதான் நம்ம ஏதாவது சட்டசபைக்குள்ளார ஏதாச்சும் போக முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க முழுமையா நாளைக்கு அதை தான் நோக்கி பயணிப்பாங்க. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கிட்ட அடிபணிஞ்சிட்டாரு. கண்டிப்பாக 26ல் அவர்கள் கூட்டணி, நான் ஏற்கனவே சொன்னேன் கண்டிப்பா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி 26ல் வரும்னு. இப்ப ஆரம்பிச்சிருச்சு, வருது. அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டாங்க. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.